ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்ம மொபைலுக்கு டெலிகிராம், மெசஞ்சர், ஹைக்குன்னு பல சேட்டிங் அப்ளிகேஷன் இருந்தாலும் நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக அது வாட்ஸ்அப் தான். அந்த வாட்ஸ்அப்பில் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதில் இருக்கக்கூடிய 5 சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்னா உனக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் பல பேர் தினமும் நைட் 1 மணி 2 மணிக்கெலாம் மெசேஜ் கொண்டு விட்டுப்பீங்க. அப்படி மெசேஜ் பண்ணையில் உங்கள் ப்ரொஃபைலை யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லை லாஸ்ட் சீன் எப்போ அப்படிங்கிறத பார்த்துட முடியும். இது தெரியாமல் மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் போனீங்கன்னா அவங்க சென்ட் பண்ண மெசேஜ் என்னன்னு காமிக்கும். அது கீழே ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டைப் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த மெசேஜ் வேணுமோ டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா மெசேஜ் போயிடும். ஆனால் நீங்கள் அதில் ஆன்லைன் வந்ததும் காமிக்காது. நீங்கள் எப்போ லாஸ்ட் சீனுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி உள்ள டைம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு போன டைம் இருக்காது. இது ஃபஸ்ட் மெத்தட். இப்போ உங்களில் பல பேர் கேட்பீங்க, இது நம்மளுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பினாதுன்னா நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும், நம்மளால் யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு சூப்பரான ஒரு வேறு லெவல் ட்ரிக் இருக்குது. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சென்ட் ஏ வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணாலும் சரி இல்லை வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போகும். சென்ட் ஏ மெசேஜ் அப்படின்னு போட்டு கீழே காண்டாக்ட் சூஸ் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அந்த காண்டாக்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். ஆனால் யாருக்குமே நீங்கள் ஆன்லைன் வந்ததோ இல்லை லாஸ்ட் சீன் அப்படிங்கிறது காமிக்காது. இதுக்கு ஒரு வேறு லெவல் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா QR கோட் ட்ரிக். இதை ட்ரிக்குன்னு சொல்கிறதோ இல்லை ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப் ஒரு கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. இப்போ தான் நம்மள மாதிரி எல்லா யூசர்ஸுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா காண்டாக்ட்ஸுமே அதில் ஷோ ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் பட்டன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி காமிக்கும். அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மை QR கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட QR கோட் ஷோ ஆகும். நீங்கள் யாருக்கிட்டே புதுசாக இனிமேல் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் ஷோ பண்ணால் போது அவங்க இதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நேராக சேட்டிங் ஆப்ஷனுக்கு போயிடும். அவங்க அங்கேருந்து உங்கள் மொபைலுக்கு எந்த மெசேஜ் வேணாலும் அனுப்பிக்கலாம். அதனால் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, இங்கே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க. வீடியோ ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் ஆகட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கல அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மேலே கை வச்சு டைரெக்ட் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பாஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனாலும் சரி, வேறு யாருக்காவது காமிக்கிறதுனால ஈஸியாக காமிச்சிடலாம். இதே நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் தான் ஆகுமே தவிர அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பாஸ் ஆகாது. அதுக்காக ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 3 விரல் எடுத்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் மேலே நீங்கள் வச்சாலே போதும், அந்த ஃபோட்டோ அப்படியே பாஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் காமிக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாருக்கா ஷேர் பண்ணுறதுனால ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 4வது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா, உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தாலும் ஒரு மெசேஜ் வருது, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பணுன்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுவீங்க. ஆனால் ஃபார்வர்ட் பண்ணால் மேலே உங்களுக்கு ஃபார்வர்டன் அப்படின்னு காமிக்கும். இதுக்காகவே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே காப்பி பட்டன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது குரூப்போ இல்லை வேறு ஏதாவது பர்சனுக்கு போய்ட்டு பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜில் மேலே ஃபோட்டோவோட கீழே டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காப்பி பண்ணலான்னு சொல்லி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பட்டன் இருக்காது. இது நீங்கள் ஃபார்வர்டு தான் பண்ணி ஆகணும். ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களால் அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்க முடியும். அவங்க சென்ட் பண்ணக்கூடிய வீடியோ ஆகட்டும் இல்லை இமேஜ் ஆகட்டும், அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். டெக்ஸ்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த மெசேஜ் உங்களுக்கு காப்பி ஆயிரும். இதுக்கு அப்புறம் நீங்கள் வேறு யாருக்கா சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோவோட சேர்த்து இந்த மெசேஜும் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம 5வது பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ட்ரிக் தான். இது பல பேருக்கு பல இடங்கள் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட பேரோ இல்லைன்னா ஊர் இல்லை ஏதாவது ப்ராடக்டோட நேம் அனுப்புகிறீங்க. அதை அவர் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது கூட அந்த இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட வேர்டுக்கானதை இங்கே ஃபாண்ட் மாற்றி அனுப்ப முடியும். இது வேர்டுக்கு மட்டுமானா அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க, இந்த பேராகிராஃபில் குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு ஃபாண்ட், அதாவது போல்டோ இல்லை இட்டாலிக்கோ மாற்றி அனுப்பணும்னா நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி அனுப்ப முடியும். அது எப்படி அனுப்புறதுனா, நீங்கள் ஒரு வேர்டு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த வேர்டு உங்களுக்கு போல்டாக இருக்கும். இதே நீங்கள் இட்டாலிக்கா மாற்றி சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி பின்னாடி அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது வேர்டு இட்டாலிக்கா மாறிட்டும். நீங்கள் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த குறிப்பிட்ட வேர்டுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்டார் இல்லை இட்டாலிக்கா ஆட் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா
அந்த இது அவங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இட்டாலிக் இல்லை போல்டாக போய் சேரும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்கனாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.